ஒரு செல்வ வளம் மிகுந்த வீட்டுல இருக்கக்கூடிய பெண்ணை எழுப்பதுக்காக எல்லாரும் போறாங்க. அந்த வீடு எப்படி இருக்கான், நிறைய எருமைகளும் பசுக்களும் இருக்கக்கூடிய வீடு. அதனால எந்த எருமையில பால் கறந்தோ எந்த பசுவுல பால் கறந்தோம்னே தெரியலையாங்க. இப்படி பால் கறக்காத மாடுகள் என்ன பண்ணுதான், மடிகணம் தாங்க முடியாம இங்கேயும் அங்கேயும் கண்ணனை நினைச்சுக்கிட்டே ஓடுதான். அப்படி ஓடுகிற போது அது காம்புகளில இருந்து பால் வழிஞ்சு ஊத்துதான். அதனால அந்த வீடு முழுக்க பால் சேரா வெள்ளமா மாறி இருக்கா. அப்படி செல்வம் வளம் வாய்ந்த ஒரு தலைவனினுடைய தங்கையே, பனி தரையில அவ்வளவு கொட்டுது, வாசலில் நின்று கொண்டிருக்கிறோம். செய்யக்கூடாத அறத்தை செய்த ராவணனை, தென்னிலங்கை கோமானை, கோபத்தினால் வேறறுத்த மனத்துக்கினிய ராமனை பாடிக்கொண்டு வெளியில நின்றுட்டு இருக்கிறோம். பனி தலையில கொட்டுது, நீ ஏன் கதவை திறக்காம இருக்கிற? இது இனிமே